வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 5ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தோம்னா 23,761. நமக்கு கேப் அப்பில் தான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஜோனில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி முதல் சப்போர்ட் லெவல்லே நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருந்ததுனால சைட்வேஸ்லாம் மூவ் ஆகணும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அது அடுத்து ஒரு இறக்கத்தை கொடுத்து நமக்கு சைட்வேஸ்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1லையும் அடுத்து இந்த இடத்துல சைட்வேஸ்லேயும் மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 2ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1 ஜோனில் 23,628 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு காலோ புட்டோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ப்ரீமியம் கரையும், இந்த இடத்துலையும் ப்ரீமியம் கரைகிறதுக்கு இங்கேருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ப்ரீமியம் கரைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியில் முடியும் பொழுது பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் இந்த லைனுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போது நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிஃப்டி கீழே இறங்கி திரும்பவும் அந்த மிட் லைனுக்கு கீழே இறங்கியிருக்கு. நமக்கு இறங்கி இந்த மிட் லைன்லேயே டச் பண்ணி இன்னைக்கு நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. மேலும் ஹை லெவல் பார்த்தோம்னா 23,773 நமக்கு இங்கே 800 வச்சுருக்கோம். இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும் பொழுது 628 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆகி திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணல. அடுத்து சப்போர்ட் லெவல் லோ லெவல்னா 23,556 நமக்கு லோ லெவலும் பார்த்தோம்னா ரீச் ஆயிருக்கு. 23,550 நமக்கு இங்கே ரீச் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகும் பொழுது 628 க்ளோஸ் ஆனதுனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நமக்கு நடுவுலேயே தான் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் நல்லாவே தெரியுது நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் நமக்கு இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்த்தோம்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கம்மி தான். ஆனாலும் பையரோட டாமினேஷன் நமக்கு கடைசி முடியும் தருவாயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். இந்த 5 நிமிஷம் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பார்த்தோம்னா 50,468. அதாவது இங்கே நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணி திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1 வராமல் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்டில் நமக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி சப்போர்ட் லெவல் 1ல் நமக்கு இங்கே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இங்கே நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி திரும்பவும் பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆயிருக்கு. இந்த இடம்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் இங்கே பைவட் பாயிண்ட் லெவல் இங்கே பிரேக் அவுட் ஆகிறது லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லெவல்களை நம்ம கணக்கில் வச்சு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு ரிஸ்க் இல்லாத ப்ராஃபிட் நல்லாவே கிடச்சிருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம இந்த லெவல் வச்சு நம்ம இங்கே சேனல் வந்து இதுவும் இந்த லோ வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதை 2 பாட்டம் நம்மக்கிட்ட இருக்குது, இங்கேயும் டாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை விட்டு லேசாக நமக்கு வெளியில் வந்தது. ஆனால் திரும்பவும் பார்த்தோன்னா பவுன்ஸ் பேக் ஆகி சேனலுக்குள்ளேயே என்ட்ரு ஆகி சேனலுக்குள்ளேயே தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லெவல் பார்த்தோன்னா 50,553.
இங்கே நம்ம 50,400 வச்சிருக்கோம். இந்த லெவலில் ரீச் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும் பொழுதும் 50,427 க்ளோஸ் ஆயிருக்கு. இதே லெவலுக்குள்ள தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 50,700க்கு நமக்கு இன்னும் ரீச் ஆகலை. சப்போர்ட் லெவல் லோ லெவல் பார்த்தோம்னா 50,149 நமக்கு 49,800க்கு இன்னும் ரீச் ஆகலை. இந்த லெவலுக்குள்ளேயே தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்க்குறது 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தோம்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. மேலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹை லெவலும் லோ லெவலும் இந்த முதல் பாதியே நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இரண்டாவது பாதியை பார்க்கும்போதே நல்லா தெரியுது பையரோட டாமினேஷன் நமக்கு ரொம்ப அதிக லெவல்லே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.